அரசியல் என்பது திட்டமிடல், அரசியல் என்பது நிர்வாகம், அரசியல் என்பது மக்கள் பணி என்று தமிழகத்தின் இளைஞர்களை தலைமுறைகளை காட்பதற்கு இங்கு அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிற நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திருமிகு ஏஎம்ஆர் அவர்களே, திரைவெளிச்சத்தில் வந்த தலைவர்களை எல்லாம் நாங்கள் புகழ்ந்தோம், குறை சொல்லவில்லை. ஆனால் மக்களுக்காக உழைத்து உழைத்து அதுவும் தலைமுறையை மேடேற்றி வருகின்ற நம் தலைவரை ஏஎம்ஆர் என்று நாமளும் உணர்வோடு உரிமையோடு அழைக்க தொடங்க வேண்டிய தருணம் இது. ஆயகசத்தில் இருந்து சமர் புரிந்த போர் புரிந்த போரூர் மண் இது. அந்த மண்ணிலிருந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று எல்லாவற்றையும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு தருவதற்காக நம் தலைவர் ஏஎம்ஆர் அவர்கள் இன்று களமிறங்கி இருக்கின்றார். ஒவ்வொரு கூட்டத்திலும் திருமிகு செல்வகுமார் அவர்கள் 30 குணங்கள் கொண்டவர் தலைவர் என்று பெருமையோடு சொல்வார். ஒரே ஒரு குணம், நாம் இன்னைக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டிய குணம், வெறுப்பவர்களையும் நாங்கள் நேசிப்போம். அதனால் தான் ஐயா பிறந்த நாளில் ஐயா நினைத்ததை, ஐயா விரும்பியதை, ஐயா ஆசைப்பட்டதை நிறைவேற்றுகின்ற பணியை இன்று உங்களோடு இணைந்து கரம் கோட்டு துவங்கி இருக்கிறார். ஐயா தேர் இழுத்து கொண்டு வந்ததின் வடத்தை பிடித்து நமது தலைவர் ஏஎம்ஆர் அவர்கள் இழுத்து செல்ல தயாராக இருக்கிறார். இது யாருக்காக? நமக்காக. ஒரே ஒரு சம்பவங்க, ஒரே ஒரு சம்பவம். எவ்வளவோ இந்த பெரிய 10.5% ஆர்ப்பாட்டத்துக்கு விழுப்புரத்தில் ஏற்பாடு செய்திருந்த போதும் கூட நமது தலைவரின் கவனம் கடைக்கோடியில் இருக்கிற தொடர் வண்டியில் சமோசா வித்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளியின் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு இதுவரைக்கும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு நீங்கள் திருவள்ளூர் போங்கல் திலகமாமா என்று தலைவர் அவர்கள் அனுப்பி வைத்தார். இன்றைக்கு இந்த நடைபயணம் தொடங்குவதற்கு சரியாக தலைவர் வந்து திருப்போரில் கால் வைத்த தருணத்தில் அந்த குற்றவாளி பிடிபட்டு இருக்கிறான். இது பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்றைக்கு புரட்சி பாரதம் கட்சியும் சேர்ந்து அந்த களத்தில் நின்றார்கள். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலுவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா ஐயா, கரிஷ்மா அது கொண்டிருக்கிற நமது தலைவரின் கரம் பற்றி இந்த 100 நாள் நடைப்பயணம் நமக்கான பயணம், உரிமை மீட்க பயணம், என் தலைமுறை காக்க பயணம். தமிழகம் காக்கணும் எதெல்லாம் நீங்க சொன்னாலும் பத்தாது. அதையெல்லாம் தாண்டி நாளை ஒவ்வொரு பெண்ணின் வயிற்றில் இருக்கிற சிசுவின் ஒவ்வொரு உரிமையையும் மீட்டெடுப்பதற்காக நாம் களம் இறக்கி இருக்கிறோம். நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அவர் கரம் பற்றி பின்வருவதற்கு. எனவே இந்த 100 நாள் பயணம் நமது பயணம், வெற்றி பயணம். இது மீட்டெடுக்கும் அனைவரின் உரிமையையும், நிராகரிக்கப்பட்ட உரிமை, பிடுங்கப்பட்ட உரிமை அத்தனையும் மீட்டெடுத்து அதை திருடிக் கொண்டு போய் வைத்திருந்த அந்த அறிவாலய கூட்டத்தை தமிழகத்திலிருந்து ஓட ஓட விரட்டுவோம், வெற்றி பெறுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.